7வது வசனம் திருப்பி வாசிங்க தமிழ்ல. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. சில காரியங்கள் நம்மளுக்கே தெரியும் தீமைன்னு சொல்லிட்டு, அதை தீமைன்னு தோன்றுகிற காரியங்களை பார்த்த உடனே நம்ம அதை விட்டு விலகணும். நம்மளுக்கே தெரியும், வி நோ. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேன். நான் ஒரு ஒரு வாலிப பையன் கல் கடை பார்க்க போகலாமா? நிச்சயமாக மாட்டுவான். ஏனென்றால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இழுத்துட்டு போயிட்டு இன்றைக்கி ஒரு நாள் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் அவனை மாட்டி விட்ருவாங்க. அப்புறம் ஒரு நாள் இது பல நாள் போகும். அப்புறம் அவனுக்கு தன் மழைகளை மறந்து எல்லாத்தையும் மறந்து நாசமாக போயிடுவான். இப்போ இது ஞானி என்று எண்ணாதே. நம்ம வி ஷுட் நாட் ஆல்வேஸ் திங்க் தட் வி ஆர் விஸ்டம். நம்ம விஸ்டம் ஃபுல்லாக எப்போ ஃபுல் ப்ளோனாக வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம முடிவு காலத்தில் நம்ம வெற்றிகரமாக ஜீவித்து நம்ம பெரிய காரியங்களை கற்றுக்கொண்டு அதன் மூலம் நமது பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் நல்ல விதமாக வளர்த்து அவர்களுக்கும் நம்ம பெற்றுக்கொண்ட அனுபவங்களை சொல்லி கொடுத்து அப்போ வருதே, அதுதான் ஞானம். அது ஒரு கைண்ட் ஆஃப் ஞானம். இன்னொரு கைண்ட் ஆஃப் ஞானம் இஸ் கர்த்தருக்கு தேவனாய் கர்த்தருக்கு டைரக்டாக வருகிற ஞானம். அது அவர் முதல்ல சொல்லுவார், இது இந்த இடத்துல போகாது, இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயப்படு. கர்த்தருக்கு பயந்தா தீமையை விட்டு விலகு. இது தீமைன்னு தெரியுது, திருப்பியும் போய் அதில் ஏன் கை விடுற? திருடுறது தீமை, கொள்ளையடிக்கிறது தீமை. கர்த்தர் 10 கட்டளைகளை கொடுத்தார். இன்றைக்கி அது கட்டளைகளெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஆனால் சொல்கிறேன், அதில் கூடப்பட்டிருக்க அத்தனையும் இருக்குது, இன்னும் வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி அமெரிக்காவில் இது ரிட்டர்னிங் இட் பேக் டு த ஸ்கூல்ஸ். பிகாஸ் அதை எடுத்தாங்க. ஏனென்றால் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. எடுத்ததன் விளைவு அவங்க அந்த கண்ட்ரி நாசமாக போக தோணுச்சு. திருப்பி கொண்டு வந்து ஸ்கூல்ஸில் காலேஜஸில் வைக்கிறாங்க. thou shall not steal அப்படின்னு போட்டுக்கோம். எஸ், நல்லது. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு எழுத்தத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தனும் அன்பு கூர்வாயாகனா இதுதான். அவரிடத்தில் அன்பு கூர்ந்தா நீ பாவம் செய்ய மாட்ட. அதான் போட்டிருக்கு, தீமையை விட்டு விலகு. தீமையாய் தோன்றுகிற புதிய பாட்டில் போட்டிருக்கும், தீமையாய் தோன்றுகிறவர்களை விட்டு விலகு. இது தீமைன்னு தெரியும். ஒருத்தனை சபிக்கிறது தீமைன்னு தெரியும், அவனை சபிப்போம். ஒருத்தனை கையை வயிறை விட்டு, நம்ம ஊரில் வழக்கம் உண்டு, கையை மடித்து குழந்தை நீ நாசமாக போக அப்படின்னு சொல்லுவோம். இது தவறு. நம்ம சபிக்கிறதுக்கும் நம்மளை ஒருத்தனை கேர்ஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு சொல்லியிருக்கிறார், ஒருவரையும் சபியாதிருங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதொன்றி சபியாதிருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இது எது? நான் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று. இந்த இடத்துல இன்னொரு வசனம் போட்டிருக்கு, ஜீவனை விரும்பி. அடுத்த வசனம் வாசிங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும். ஃபர்ஸ்ட் எந்த காரு? உன் நாக்க நாக்க பாதுகாத்துக்கோ. அனாவசியமாக பேசாதீங்க. டூ மச் ஸ்பீக்கிங் வில் பிக் பேட் ரிசல்ட்ஸ். நம்மளை அறியாமல் பாவத்துக்குள்ளாகும். ஆனால் தான் ஃப்ரெண்ட்ஸு சேரும்போது நீ எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை பிடிக்குன்னு கேட்டால், நீ உன்னோட ஞானம் உள்ளவனா இருக்கிறவனா பார்த்து பிடிக்கணும். தேவனுக்கு பயப்படுகிறவனா பார்த்து பிடிக்கணும். தேவனுக்கு பயப்படுகிறவனும் உன்னை பார்க்கலாம் ஞானம் உள்ளவனா. இது மாதிரி குரூப்பில் பார்க்கணும்னா சீக்கிரம் முன்னேறுவேன்.
இல்லாமல் விருந்தினா நீ அதை விட்டு விலகுவாய். உன்னை பாட்டுக்கும் ஒரு இதாக கேவலமானவனை பிடிச்சின்னா என்ன ஆகும்னு கேட்டால், அவனோட பழக்க வழக்கங்கள் உன்னை தொற்றிக்கொள்ளும். நீயும் அது செய்கிறதெல்லாம் ரைட்டுன்னு நினச்சிக்குவேன். ஸோ ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் இருக்கிறவன் தன் பொல்லாப்புக்கு தன் நாவை பொல்லாத காரியத்துக்கு விலக்கிக்காரு. யாரையும் சபிக்க வேண்டாம், ஆசீர்வதிக்க வேண்டியது சபிக்க வேண்டாம். இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் நம்ம பார்க்குறோம், எங்கே பார்த்தாலும் எல்லா யூடியூப்லேயும் அவன் ஜட்ஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்கவுங்க பேசுகிறாங்க. இதை அவாய்ட் பண்ணுவோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்ம மற்றவங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, மற்றவன் எப்படி போகிறான்றதை பார்க்குறத விட்டுட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் வாயை காக்க கடவோம். போட்டிருக்குங்க, பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு உன் முதல்களையும். உன் முதடு கபடு பேசக்கூடாது. ஒரு இடத்துல நல்லது பேசணும், ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி உள்ள ஒன்று வச்சுட்டு புறம் ஒன்று பேசுது. இதெல்லாம் விட்டுடு. ஏனென்றால் நீ ஆசீர்வதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். இதுதான் கர்த்தர் சொல்கிறது. இதுதான் உள்ளே இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற நல்ல குவாலிட்டிஸை கர்த்தர் எடுத்து கொடுக்குறாரு, ஜெர்மினேட் பண்ணி கொடுக்குறாரு. இது இப்படி செய்கிறது தீமைன்னு நம்மளுக்கு தெரியும். அதான் போட்டிருக்கு இந்த இடத்துல, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகளில் பார்த்துக்கணும். 8வது வசனம் வாசிக்கணும். மேலும் நீங்கள் எல்லாரும் இல்லை 8 நீதிமொழிகள் 3:8. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். இதுதான் ஸ்ட்ரெங்க். நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். மேரோ எங்கே ஒரு வியாதி ஸ்டார்ட் பண்ணுது, இப்போ பக்கத்தில் கேன்சர் ஆர் எனி இந்த டிசீஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் போன் மேரோ. நீ நல்லதை பேசுனீங்கன்னா நல்லதாக ரிசல்ட் வரப்போகுது. டோன்ட் திங்க் இட்ஸ் அ பாசிட்டிவ் கன்ஃபெஷன். நீங்கள் மற்றவங்களை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்களை சபிக்கிறவங்களே ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்க. அதான் இயேசுநாதர் சொல்லி கொடுத்தது. அப்பொழுது உன் எலும்புகளுக்கு ஸ்ட்ரெங்க். இட் வில் கிவ் யூ ஸ்ட்ரெங்க். இது ஆட்டோமேட்டிக்லி. திஸ் இஸ் த கிரியேட்டர்ஸ் அட்வைஸ். இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது தான். ஆதாமே நான் நல்லா ஆதாம் நான் நல்லா வாழணும்னு யோசனை பண்ணியிருந்தார்னா, இந்த மாதிரி யோசனை பண்ணியிருந்தார்னா அவர் போய் அந்த தப்பை செய்திருக்க மாட்டார். அந்த அம்மா பழம் கொடுத்த போது இது பழம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்டிருப்பாரு. எவ்வளோ பழம் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. மேபி அது கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம். நான் கலர் டிஃப்ரெண்ட்டுன்னு நான் சொல்ல வரல, ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம். இந்த கேட்டிருக்கலாம், எந்த பழத்தை சாப்பிட்டேன். சில ஆர்கியூமெண்ட்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பழத்தை தெரியாமல் புடிச்சிட்டாரு, இல்லை தெரிஞ்சு தான் புடிச்சிட்டாரு. எந்த பழத்தை எடுத்துருக்கப்பான்னு கேட்டிருக்கலாம்ல, ஆனால் கேட்கல. அப்போ தன் மனைவியின் இப்போ ஆகாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை போல மனைவியின் பேச்சு கேட்டு தேவனாகி கர்த்தரை விட்டு விலகிறதுக்கு விற்று போற்றவன் யாருமே நான் பார்த்ததில்லைன்றாரு. இப்போ ஏகாபுக்கு சொல்கிறாரு, எசேபேலை குறித்து சொல்கிறாரு. அதே தான் நம்மளுக்கும். இது இட்ஸ் அப்ளைஸ் டு போத் த செக்ஸஸ். அப்போ நம்ம ஆசீர்வதிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான் என்று அறிந்து கொண்டிருக்கிறோம். Heavenly Father, that is God the Father, owner of the world, He also blesses ன்னு அறிந்து கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது, அவர் கொண்டது நல்ல இடத்துல தான் ஆதாமை பிளேஸ் பண்ணார்.
மேனேஜராக வச்சார். இன்றைக்கும் நம்ம மேனேஜர்ஸ் தான். நோபடி ஓன்ஸ் எனிபடி திங். If a person says that I own this play, own something சொல்லி இந்த உலகத்தில் சொன்னான்னா, அவன் செத்து போயிட்டான்னா ஓனர்ஷிப்பே போயிடும். திருப்பியும் 6க்கு 3 தான். தேவச்சனமே நம்ம நல்லா சிந்திக்கணும். God has allowed us to enjoy this world. He has not allowed us to own everything. எப்போ இந்த ஓனர்ஷிப் ப்ராப்ளம் வரும்போது தான் ப்ராப்ளம்ஸ் க்ராப் அப். பாருங்கள், ஒரு நிலம் வச்சுருப்பான், அந்த இதில் போய் அடுத்த அந்த நிலத்தை எடுத்துக்கொள்ளுன்னு போகிறதான் கவச்சஸ்னஸ், இச்சை. அது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அடுத்தது உன் பொருளாலும் உன் எல்லா முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணு. அது உன்னோட இஷ்டம். எப்படி கனம் பண்ணணும்னு நீ நினைக்கிறியோ அந்த மாதிரி கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். See, when you start honoring, recognizing, this is come because of God. இதை பற்றி அதிகமாக நாள் படிப்போம். This has come, I have been blessed because of God. He blessed us, He blessed me, He has increased me, He has multiplied me அப்படின்னு நம்ம சொல்லும்போது நாம் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். இது நல்லா புரிஞ்சுக்கொடுங்க. The basis and fundamentals of blessings, and it is within us. நமக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் நமக்கு தெரியல. நம்ம என்ன பண்ணுறோம்? ஆதாம் மாதிரி தேடிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய இடத்துல யாக்கோபு மாதிரின்னு தேர்ந்து, ஆனால் யாக்கோபு தான் தகப்பட்ட ஆசீர்வாதம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டு ஆசீர்வதித்துட்டார். இன்றைக்கும் நம்மளுடைய தகப்பனாகிய இயேசுகிட்ட போய் கேட்கும்போது அவர் ஆசீர்வதிக்க தான் செய்கிறாரு. தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையும் உங்கள் வழிகளையும் சிந்தித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுங்கள். உங்கள் வழிகளை தேவனுடைய வழிகளோடு ஒன்றாக இணைத்து கொள்ளுங்கள். வெற்றியும் ஜெயமும் கர்த்தருக்கு தன்னால் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது என் தேவனாய் கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொட்டு ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் ஆசீர்வாதத்துக்காக, அவர்கள் எதற்காக பூமிக்கு நீர் அனுப்பி வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக உம்மை நோக்கி வரட்டுமப்பா. அவர்களுக்கு விளக்கி சொல்லும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்பஸ் கொடுத்திருப்பீர். அந்த ஒவ்வொரு பர்பஸையும் அவர்கள் உணர்ந்து கொண்டு அதில் ஜெயம் பெற்று தங்கள் வந்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்தவர்களாய் என் தேவனாய் கர்த்தாவே போகத்தக்கதாக கிருபை தாருங்க. யாரும் குறுக்கு வழியில் போக வேணாம். தேவனாய் கர்த்தர் நியமித்த தங்களுடைய பாதையின்படி ஓட கிருபை தாரும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.